வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். இந்தியன் ஆர்மி அக்னிவீர் அண்ட் சோல்ஜர் ரெக்ரூட்மெண்ட்டில் இது வரைக்கும் கேட்டிருந்த ஒரிஜினல் கொஷின்ஸை வந்து நம்ம டாபிக் வைஸ் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் கோடிங் டீகோடிங். ஸோ கோடிங் டீகோடிங்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ டி அப்படிங்கக்கூடிய லெட்டரை 4 அப்படிங்கிற மாதிரி கோட் பண்ணுறாங்க. அண்டுக்கு வந்து 19 அப்படிங்கிற மாதிரி கோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஏடிஎம்மோட கோடு என்ன அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஷினை அட்டன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஏபிசிடியோட ஃபேஸ் வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். ஃபேஸ் வேல்யூனா ஒன்றும் இல்லை. இப்போ ஏங்கிறது ஃபஸ்ட் லெட்டரா 1 தான் வந்து அதோட ஃபேஸ் வேல்யூ. ஜேங்கிறது 10வது லெட்டர். ஸோ 10 தான் அதோட ஃபேஸ் வேல்யூ. இது நீங்கள் மனப்பாடமாக வச்சுருந்தாலும் சரி, இல்லைனா இந்த மாதிரி கொஷின் வரப்போ சைடில் ஏபிசிடி 1 2 3 4 5 அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சுக்கிட்டாலும் சரி. ஸோ இது தெரிஞ்சால் தான் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். இப்போ டிக்கு 4ன்னு கொடுத்துருக்காங்க. டி அப்படிங்கிறது 4வது லெட்டர். அதோட ஃபேஸ் வேல்யூ அப்படியே கொடுத்துருக்காங்க. ஆனால் அண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 19ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் 3 லெட்டர் இருக்குது. இப்போ ஏவோட ஃபேஸ் வேல்யூ 1, என்னோட ஃபேஸ் வேல்யூ 14, டியோட ஃபேஸ் வேல்யூ 4. இதை 3ஐயும் கூட்டினீங்க அப்படின்னா 18 + 1 19 வருது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், அந்தந்த லெட்டரோட ஃபேஸ் வேல்யூவை நம்ம கூட்டணும். கூட்டினோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். இதே மாதிரி லாஜிக் நம்ம இந்த ஏடி எம்முக்கு வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஏக்கு 1, டிக்கு 4, எம்முக்கு 13. ஸோ 1 + 4 5, 13ஓட 5 கூட்டினீங்க அப்படின்னா என்ன வரப்போகுது, 18 வரப்போகுது. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 18 தான். இதே மாதிரி இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டைப்பில், அதாவது இந்த கோடிங் டீகோடிங்கில் இந்த ஒரு டைப் மட்டும்தான் கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லை. இதில் ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்குது. வித்தியாசமாக நிறையா கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. எல்லாத்தையுமே நம்மளுடைய கோர்ஸில் நம்ம தெளிவாக டீச் பண்ணியிருக்கோம். ஆர்மி அக்னிவீருக்கு நம்ம வந்து கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 499 பே பண்ணிங்க அப்படின்னா 1 இயர் வேலிடிட்டி உண்டு. இதில் ரீசனிங், மேத்ஸ், ஜிகே, சயின்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து தெளிவாக டீச் பண்ணியிருப்போம். கம்ப்ளீட் சிலபஸ் வந்து கவர் பண்ணி கொடுத்துருப்போம். டைப் வைஸ் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். அந்த கொஷின் அப்படியே உங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப கேட்பாங்க. அந்த மாதிரி டீச் பண்ணியிருப்போம். ஸோ இதில் ஜாயின் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. சந்துரு மேத்ஸ் ஆப் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா அதில் இதுக்கான கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இதுக்கான கம்ப்ளீட் வீடியோவும் நம்மளுடைய யூடியூப் சேனலில், சந்துரு மேத்ஸ் யூடியூப் சேனலில் நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.